Hello students, today's concept is balance of trade versus balance of payment. Okay, balance of trade and balance of payments are two different concepts in subject of international trade. Okay, balance of trade and balance of payment are two different concepts in international trade. இதை நம்ம ஏற்கனவே காமர்ஸ்லையும் பார்த்துருப்போம். Balance of trade refers to total value of country's export of commodities and total value of import commodities. Balance of trade ன்னு சொல்லக்கூடியது ஒரு நாட்டோட எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் கமாடிட்டிஸ் டீட்டெயில்ஸை கொடுக்கறது பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, எந்த அளவு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம், எவ்வளோ வேல்யூவில், சரிங்களா, நம்ம வந்து எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறது பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, பேலன்ஸ் ஆஃப் ட்ரேடை தமிழில் வந்துட்டு வாணிப கொடுப்பல் நிலை அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, இது வந்து புலப்படும் வாணிகம் அப்படின்னு கூட நம்ம சொல்லுவோம். சரிங்களா, only export and imports of commodities are included in the statement of balance of trade. One more point, only export and import commodities are included in the statement of balance of trade of a country. Movement of goods, அது என்ன எவ்வளோ கூட்ஸ் போயிட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல்சோ known as visible trade. இது என்னன்னு சொல்லுவோம்னா விசிபிள் ட்ரேடுன்னு சொல்லுவோம். அதான் புலப்படும் வாணிபம்னு சொல்லுவோம் இல்லையா, ஆல்சோ known as visible trade அப்படின்னு சொல்லுவோம். Because the movement of commodities between countries can be seen by eyes and felt by hands. அதாவது என்ன பொருள் நம்ம ஏற்றுமதி பண்ணுறோம் அப்படின்றத நம்மளால் பார்க்கவும் முடியும், தொட்டு உணரவும் முடியும் அப்படின்றதுனால இதை விசிபிள் ட்ரேட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அண்ட் கேன் பி வெரிஃபைடு ஃபிசிக்கலி பை கஸ்டம் அத்தாரிட்டிஸ். கஸ்டம் அத்தாரிட்டிஸால் அது என்னென்ன பொருட்கள் அப்படின்றது வெரிஃபையும் பண்ண முடியும். ஸோ இதை வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம், பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஃபேவரபிள் கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டை விட எக்ஸ்போர்ட் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது வந்து ஃபேவரபிள் ட்ரேடுன்னு சொல்லுவோம். இம்போர்ட்டை விட எக்ஸ்போர்ட் அதிகமாக இருக்கணும். சரிங்களா, ஃபேவரபிள் பிஓடி அப்படின்னு சொல்லும்போது when the total value of commodity of exports of a country exceeds total value of commodity imports of that country, it is said to be that country is having favorable balance of trade. ஒரு நாடு ஃபேவரபிள் பேலன்ஸ் ஆஃப் ட்ரேடாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த கண்ட்ரியோட எக்ஸ்போர்ட் குவான்டிட்டி இம்போர்ட்டை விட அதிகமாக இருக்கணும். சரிங்களா, அப்படி இருந்தது அப்படின்னு சொன்னால் அதை நம்ம என்ன சொல்லுவோம், பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் இஸ் ஃபேவரபிள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி அன்ஃபேவரபிள் ட்ரேட் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா if a total value of commodity of export of a country is less than the total value of commodity of import, இம்போர்ட்டை விட எக்ஸ்போர்ட் குறைவாக இருந்தது அப்படின்னு சொன்னால் அது அன்ஃபேவரபிள் பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா பிஓபி is a systematic record of countries economic and financial transaction with the rest of the world. அதாவது மற்ற நாடுகளோட, ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டுனா மற்ற நாடுகள் அப்படின்னு அர்த்தம். ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு மற்ற நாடுகளோட செய்யக்கூடிய அந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸில் ஒரு சிஸ்டமேட்டிக் ரெக்கார்டாக இருக்கக்கூடிய அந்த ஃபைனான்ஷியல் டிரான்சாக்ஷன் தான் நம்ம பிஓபி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். When a payment is received from a foreign country, it is credit transaction, while a payment of foreign country is debit transaction. எப்படி நம்மளோட அக்கௌண்ட்ஸில் கிரெடிட் டெபிட் பார்க்குறோமோ அதே மாதிரி தான்
when a payment is received from a foreign country அப்படின்னு சொன்னால் அது வந்து கிரெடிட் ட்ரான்சாக்ஷன். இப்போ நம்ம இந்தியாவுக்கு வந்து ஃபாரின் கண்ட்ரிலேருந்து பேமெண்ட் வந்திருக்கா வந்து அது வந்து கிரெடிட்னு சொல்லுவோம். அதே அந்த கண்ட்ரிக்கு அது வந்து டெபிட் அப்படின்னு காட்டும். சரிங்களா? The principal items shown on the credit side are export of goods and services, transfer receipt in the form of gift etc. from foreigners, borrowing from abroad, foreign direct investment, and official sale of reserve assets, gold of foreign country, and international agencies. The principal items shown in the credit side அப்படின்னு பார்த்தீங்கன்னா goods and services. எவ்வளோ goods and service நம்ம பண்ணியிருக்கோம். transfer receipts அப்படின்னு சொல்லணும்னா transfer receipts in the form of gift. அதே மாதிரி borrowing from abroad, வெளிநாட்டு கடன். சரிங்களா? அதே FDI, அந்நிய மூலதனம், தங்கம் உட்பட அந்நிய செலாவணி விற்பனையில் கிடைக்கும் வருவாய். சரிங்களா? இது எல்லாமே நம்ம என்னன்னு சொல்லுவோம், பிஓட கிரெடிட் சைடில் நம்ம வைக்கக்கூடிய விஷயங்கள். அதே மாதிரி பிரின்சிபல் ஐட்டம் ஷோன் ஆன் டெபிட் சைடு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இம்போர்ட் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். சரிங்களா? எவ்வளோ இம்போர்ட் நம்ம பண்ணியிருக்கோம், அதே ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பேமெண்ட்ஸ், லெண்டிங் டு ஃபாரின் கண்ட்ரிஸ், ஃபாரின் கண்ட்ரிக்கு எவ்வளோ நம்ம கொடுக்குறோம், இன்வெஸ்ட்மெண்ட் பை இந்த ரெசிடென்ட்ஸ் இன் த ஃபாரின் கண்ட்ரி, அண்ட் அஃபிஷியல் பர்ச்சேஸ் ஆஃப் ரிசர்வ் அசட்ஸ் ஆர் கோல்டு ஃப்ரம் ஃபாரின் கண்ட்ரிஸ் அண்ட் இன்டர்நேஷ்னல் ஏஜென்சிஸ். சரிங்களா? இதெல்லாமே நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா டெபிட் சைடில் நம்ம வைக்கக்கூடிய இம்போர்ட்டோட பிரின்சிபல் இதில் டெபிட்டில் நம்ம வைக்கக்கூடிய விஷயங்கள். காம்போனன்ட்ஸ் ஆஃப் பிஓபி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது அயல்நாட்டு செலுத்து நிலையின் கூறுகள் அப்படின்னு சொல்லுவோம் தமிழில். The credit and debit items are shown vertically in the BOP account of a country. இது ஒரு 1 mark. The credit and debit items are shown vertically in the BOP of a country. Okay. They are divided into 3 categories. The current account, capital account, official settlements account, or official reserve account அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதை கரண்ட் அக்கௌண்ட்னா நடப்பு கணக்குன்னு சொல்லுவோம், கேபிட்டல் அக்கௌண்ட்னா மூலதன கணக்குன்னு சொல்லுவோம். அதே நேரத்தில் அஃபிஷியல் செட்டில்மெண்ட்ஸ் அக்கௌண்ட்ஸ் ஆர் அஃபிஷியல் ரிசர்வ் அசட்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு சொன்னால் மைய வங்கி தீர்வி கணக்கு அப்படின்னு சொல்லுவோம், இல்லைன்னா மைய வங்கி நிதி சொத்து கையிருப்பு கணக்குன்னு சொல்லுவோம். மைய வங்கி தீர்வு கணக்கு இல்லைன்னா மைய வங்கி நிதி சொத்து அப்படின்னு சொல்லுவோம். The current account, it includes all international trade transactions of goods and service, international service transactions, that is tourism, transport, royalty fees etc., and international unilateral transfers, gift from foreign countries. சரிங்களா? இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா கரண்ட் அக்கௌண்ட்டில் நம்ம வைக்கக்கூடிய விஷயங்கள். அதேமாரி கேபிட்டல் அக்கௌண்ட்டில் ஃபினான்ஸ் டிரான்சாக்ஷன் கன்சிஸ்டிங் ஆஃப் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ் கன்சிஸ்டிங் ஆஃப் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் பர்ச்சேஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பியரிங்
financial instruments. Non-interest bearing demand deposits and gold fall under the capital account. இதெல்லாமே வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மூலதன கணக்கு அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வெளிநாட்டு கடன், அன்னைய முதலீடு, பன்னாட்டு பணம் மற்றும் நிதி சந்தை விற்றல் வாங்கல் பரிவர்த்தனை அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாமே வந்து கேபிட்டல் அக்கௌண்ட்டில் நமக்கு வரும். அதேமாதிரி அஃபிஷியல் ரிசர்வ் அசவுட் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா it consists of movements of international reserves by governments and official agencies. International reserves by governments and official agencies to accommodate imbalance arising from capital and current account. Okay. The official assets of a country include gold stock, holding of its convertible foreign currencies and special drawings SDRs and its net position in the International Monetary Fund IMF. Okay. அதாவது ரிசர்வ் பேங்க் மைய வங்கியின் கையிருப்பில் இருக்கக்கூடிய செலாவணி சொத்துக்கள் நடைபெறும் பரிவர்த்தனை இந்த கணக்கில் நம்ம எடுத்துக்குவோம். சரிங்களா. நடப்பு மற்றும் மூலதன கணக்கில் உபரியாக இருக்கக்கூடிய சர்ப்ளஸாக இருக்கக்கூடிய அந்த பேலன்ஸை வந்து நம்ம இந்த ரிசர்வ்ஸில் சேர்த்திடுவோம். சரிங்களா. அதே நேரத்தில் ஸ்கேர்ஸ் வந்தால் பற்றாக்குறை வந்துச்சு அப்படின்னு சொன்னால் கேபிட்டல் அண்ட் கரண்ட் அக்கௌண்ட்டில் பற்றாக்குறை நமக்கு வந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த ரிசர்வ் இதில் கையிருப்பில் இருக்கக்கூடிய அதை எடுத்து நம்ம செலவு செய்வோம். சரிங்களா. இதுதான் வந்து உங்களுக்கு சிம்பிளாக வந்து அஃபிஷியல் ரிசர்வ் அசெட்ஸோட ஒரு கான்செப்ட். ஓகே. இங்கே ஒரு சின்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. பிஓபி அக்கௌண்ட் சார்ட் அப்படின்ட்டு கிரெடிட் ரிசிப்ட் மைனஸ் டெபிட் பேமெண்ட். சரிங்களா. இஸ் ஈக்குவல் டு பேலன்ஸ். டிஃபிஷிட்டாக இருந்தால் மைனஸில் காட்டும், சர்ப்ளஸாக இருந்தால் ப்ளஸில் காட்டும். சர்ப்ளஸாக இருக்கக்கூடிய அந்த அமௌண்ட்டை வந்துட்டு இதோட டிஃப்ரென்ஸை டேலி பண்ணுறதுக்கு நம்ம எடுத்துக்குவோம். சரிங்களா. டெபிசிட் இஃப் டெபிட் இஸ் கிரேட்டர் தென் கிரெடிட். கிரெடிட்டை விட டெபிட் அதிகமாக இருந்தால் அது பற்றாக்குறைன்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா. பிஓபி disequilibrium. The BOP is said to be balanced when the receipt and payments are just equal. BOP is said to be balanced when the receipt and payments are just equal. That is R by P equal to 1 அப்படின்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா. அதாவது ரெசிப்ட் அப்படின்றது பன்னாட்டு வரவுன்னு சொல்லுவோம். அதேமாதிரி பேமெண்ட்ஸ் அப்படின்றது செலவுன்னு சொல்லுவோம். இது ரெண்டும் சமமாக இருந்தது அப்படின்னு சொன்னால் இது பிஓபி அப்படின்றது சமநிலையில் இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா. நீங்கள் டிஸ்இக்லிபிரியம் கொடுத்துருக்காங்க. அக்கோர்ஸ் பிஓபி டிஸ்இக்லிபிரியம் அக்கோர்ஸ் when demand is not equal to supply. டெபிட் கிரேட்டர் தென் கிரெடிட் அப்படின்னா டெஃபிசிட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது டிமாண்ட் அப்படின்றது சப்ளைக்கு ஈக்குவலாக இல்லாமல் இருக்கணும். அதே மாதிரி டெபிட் கிரெடிட்டை விட கிரேட்டராக இருந்தால் டெஃபிசிட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஃபேவரபிள் பிஓபி when receipts exceed payments the BOP is said to be favorable. சரிங்களா. அதாவது செலவை விட வரவு அதிகமாக இருந்தது அப்படின்னு சொன்னால் நம்ம என்னன்னு சொல்லுவோம், இதை வந்து ஃபேவரபிள் பிஓபின்னு சொல்லுவோம். பேமெண்ட் அப்படின்றது செலவு, ரெசிப்ட்ன்றது வரவு. சரிங்களா. செலவை விட வரவு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அது நம்ம ஃபேவரபிள் பிஓபி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. அதேமாதிரி அன்ஃபேவரபிள் அப்படின்னா செலவை விட வரவு குறைச்சலாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அது வந்து நம்ம என்ன சொல்லுவோம், அன்ஃபேவரபிள் பிஓபி அப்படின்னு சொல்லுவோம். வந்து ரெசிப்ட் ஆர் லெஸ் தென் பேமெண்ட். சரிங்களா. செலவை விட வரவு குறைச்சலாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அது அன்ஃபேவரபிள் பிஓபி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரைட்.
types of BOP disequilibrium. There are 3 main types of BOP disequilibrium. Okay, one is cyclical disequilibrium. Okay, second one is secular disequilibrium. So there are 3 main types of BOP disequilibrium சொல்லிருக்கோம். Okay, அதில் first one cyclical disequilibrium. தமிழில் வந்து சுழற்சி சமனற்ற நிலைன்னு சொல்லுவோம். சுழற்சி சமனற்ற நிலை அப்படின்னு சொல்லுவோம். செக்குலர் டிஸ்இக்லிபிரியம் நீண்ட கால சமனற்ற நிலை அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் ஸ்ட்ரக்சுரல் டிஸ்இக்லிபிரியம் கட்டமைப்பு சமனற்ற நிலை அப்படின்னு சொல்லுவோம். கட்டமைப்பு சமனற்ற நிலை. ஓகே, cyclical disequilibrium occurs because of 2 reasons. Cyclical disequilibrium occurs because of 2 reasons. 2 ரீசனால இது அமைது அப்படின்னு சொல்கிறோம். ஒன்று, 2 countries may be passing through different phases of business cycle. Two countries may be passing through different phases. Different phases அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா வெவ்வேறு கட்டங்களில் இந்த ரெண்டுமே போகிறதுனால இந்த cyclical disequilibrium வருது அப்படின்னு சொல்லுவோம். Secondly, the elasticities of demand may differ between countries. அதாவது தேவை நெகிழ்வு அப்படின்னு சொல்லுவோம். தேவை நெகிழ்வு அப்படின்னு சொல்லுவோம். அது ஒவ்வொரு கண்ட்ரிக்கு மாறுபடுறதுனால இந்த cyclical disequilibrium அப்படின்றது நமக்கு வரும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? செகண்ட் ஒன், secular disequilibrium. The secular or long run disequilibrium in BOP occurs in BOP because of long run and deep seated changes in the economy as it advances from one stage of growth to another. In the initial stage of development, domestic investment exceeds domestic savings and import exceeds exports as it happens in India since 1951. அதான் நாடுகளோட பொருளாதார வளர்ச்சி படிநிலை அப்படின்னு சொல்கிறோம். முன்னேறும் பொழுது பொருளாதார வச்சு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக முன்னேறும் பொழுது இது எப்படி நடக்கும்னா நீண்ட காலத்தில் நடக்கும். நீண்ட காலத்தில் தான் இருக்கும். பட் ஆனால் அது வந்து நீண்ட கால தலைகீழ் மாற்றங்களாக நிகழ்வதால் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நீண்ட காலத்தில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போயிட்டு இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். அதுவே வந்து அதே லாங் பீரியடில் நமக்கு அது நடக்கலை, ரிவர்சிபிளாக நடக்குது அப்படின்னு சொன்னால் நமக்கு இந்த சமனற்ற நிலை அப்படின்றது நமக்கு வரும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது இது என்ன சொல்லியிருக்காங்க, க்ரோத் இனிஷியல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் வளர்ச்சி துவக்க நிலையில் உள்நாட்டு முதலீடு சேவிங்ஸை விட கூடுதலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? இறக்குமதி ஏற்றுமதியை விட அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி இருந்தால்
இது நம்ம என்ன பண்ணுவோம், பிஓபிடி சீக்வன்ஸ் சொல்கிறோம். 1951 இருந்து இதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் நம்ம கண்ட்ரியில் நம்ம பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா. Structural disequilibrium. Structural changes in the economy may also cause structural BOP disequilibrium. Such structural changes include development of alternative sources of supply, development of better substitutes, exertion of productive resources, or change in transport routes and cost. அதாவது ஒரு நாட்டோட பொருளாதார கட்டமைப்பு மாற்றங்கள் நடைபெறுவதால் இந்த ஸ்ட்ரக்சரல் டிஸ்இக்விலிபிரியம் அப்படின்றது நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா. காசஸ் ஃபார் பிஓபி டிஸ்இக்விலிபிரியம். அயல்நாட்டு செலுத்து நிலை சமநிலையின் காரணம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். எந்தெந்த காரணத்தாலும் இந்த பிஓபி டிஸ்இக்விலிபிரியம் அரைஸ் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். The following are the major causes producing disequilibrium in the balance of payments of a country அப்படின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் ஒன் சைக்ளிக்கல் ஃப்ளக்சுவேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். சுழற்சி ஏற்ற இறக்கம் அப்படின்னு சொல்லுவோம் தமிழ். சுழற்சி ஏற்ற இறக்கம் அப்படின்ட்டு. Cyclical disequilibrium in different countries is caused by their cyclical fluctuation. ஒவ்வொரு கண்ட்ரியில் இருக்கக்கூடிய இந்த சைக்ளிக்கல் ஃப்ளக்சுவேஷனால் இது ஏற்படுது அப்படின்னு சொல்கிறோம். Their phases and magnitude. World trade shrinks during depression while trade flourishes during prosperity. டிப்ரெஷன் டைமில் உலக வர்த்தகம் அப்படின்றது குறையும். அதே நேரத்தில் செழிப்பான காலத்தில் பார்த்திங்க அப்படின்னா இது வந்துட்டு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் கட்டமைப்பு மாற்றங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்ட்ரக்சரல் டிஸ்இக்விலிபிரியம் இஸ் காஸ்ட் வித் ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் brought by huge development investment programs in developing economics. பொருளாதார வளர்ந்துட்டு வர நாடுகளில் ஏற்படக்கூடிய கட்டமைப்பு மாற்றங்களால் நடக்கக்கூடியது அப்படின்னு சொல்கிறோம். சரியா. Such economies may have high propensity to import for want of capital for rapid industrialization, while export may not boost up to that extent. எக்ஸ்போர்ட் இந்த டைமில் அதிகமாக இருக்காது, அதனால் இம்போர்ட் அதிகமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா. ஏன் நடக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசோர்ஸஸ் அவங்களுக்கு அதிகமாக தேவைப்படுறதுனால எக்ஸ்போர்ட்டை குறைச்சிருவாங்க ஆட்டோமேட்டிக்காக. ஸோ அதனால் இம்போர்ட் அதிகமாக பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தான் அங்கே இருக்கும். சரிங்களா. நெக்ஸ்ட் ஒன் டெவலப்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். மேம்பாட்டு செலவு அப்படின்னு சொல்லுவோம் தமிழில். டெவலப்மெண்ட் டிஸ்இக்விலிபிரியம் இஸ் காஸ்ட் பை ரேப்பிட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் which results in income and price effects. This development disequilibrium is caused by rapid economic development which result in income and price effects. The least developed countries in the early stage of development are not self-sufficient. அதாவது பின்தங்கிய நாடுகள் இனிஷியல் ஸ்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னா செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக இருக்க மாட்டாங்க. இன்கம் சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் ஸ்லோ அப்படின்னு சொல்லியிருக்கோம். இன்கம் சேவிங்ஸ் ஆர் வெரி லோ அப்படின்னு சொல்கிறோம். தே டிபெண்ட் அப்பான் டெவலப்டு கண்ட்ரிஸ். வளர்ந்த நாடுகளை சார்ந்து தான் இந்த லீஸ்ட் டெவலப்மெண்ட் கண்ட்ரிஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் இம்போர்ட் ஆஃப் கமாடிட்டிஸ், கேபிட்டல் அண்ட் டெக்னாலஜி. சரிங்களா. கமாடிட்டி இம்போர்ட் பண்ணுறதுக்கும் மூலதனத்துக்கும் டெக்னாலஜிக்கல் ஃப்ளோக்கும் அவங்க டெவலப்டு கண்ட்ரியை டிபெண்ட் பண்ணியிருக்கணும். எக்ஸ்போர்ட் பொட்டன்ஷியல் இஸ் லோ அண்ட் இம்போர்ட் இன்டென்சிட்டி இஸ் ஹை. அப்போ பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட்டு குறைவாக இருக்கும், இம்போர்ட்டு ஹையாக இருக்கும். ஸோ லீஸ்ட் டெவலப்டு கண்ட்ரிஸ் சஃபர் பை அட்வர்ஸ் பிஓபி. ஸோ இதனால் லீஸ்ட் டெவலப் கண்ட்ரிஸ் இதனால் ரொம்பவே பாதிக்கப்பட்டுருவாங்க. அட்வர்ஸ் பிஓபி செலுத்து சமநிலையில் சமனற்ற நிலையே காணப்படும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா. கன்சியூமரிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. மிகையான நுகர்வு போக்கு அப்படின்னு சொல்லுவோம்.
Balance of payments position of a country is adversely affected by a huge increase in consumption. அதிகப்படியான கன்சம்ஷன் உருவாச்சு அப்படின்னு சொன்னால் பிஓபி ரொம்பவே அஃபெக்ட் ஆகும்னு சொல்லியிருக்கோம். திஸ் இன்க்ரீஸ் இன் நீட் ஆஃப் இம்போர்ட்ஸ் அண்ட் டிக்ரீஸ் த கெப்பாசிட்டி ஆஃப் எக்ஸ்போர்ட்ஸ். ஸோ அந்த மாதிரி கன்சம்ஷன் ஒரு நாட்டில் அதிகமாகுது அப்படின்னு சொன்னால் அங்கே இம்போர்ட் அதிகமாயிரும், எக்ஸ்போர்ட்டு குறைஞ்சி போயிடும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, டெமான்ஸ்ட்ரேஷன் எஃபெக்ட், வெளிக்காட்டும் விளைவு அப்படின்னு சொல்லுவோம். Deficit in the BOP of developing countries is also caused by demonstration effect, which influences the people in UDC underdeveloped countries to imitate Western style goods. Deficit பற்றாக்குறையான BOP developed countries of developing countries, வளர்ந்து வர நாடுகளோட பற்றாக்குறையான பிஓபி டெமான்ஸ்ட்ரேஷன் எஃபெக்ட்ஸால் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்கு. இதனால் யூடிசியோட பீப்புள் இன் யூடிசிஸ் இமிட்டேட் வெஸ்டர்ன் ஸ்டைல் குட்ஸ். அவங்க அந்நிய நாட்டு, அதாவது வளர்ந்திருக்க நாட்டில் இருக்கக்கூடிய ஸ்டைல் ஆஃப் லிவிங்கை இவங்க எதிர்பார்க்கறதுனால திஸ் வில் ரைஸ் த ப்ரொபோஸ்ட் இம்போர்ட் காசிங் அட்வர்ஸ் பிஓபி. இது என்ன பண்ணும் அப்படின்னா இம்போர்ட்டை அதிகப்படுத்தும். சரிங்களா? திஸ் இஸ் குட் ஃபார் டெவலப்டு கண்ட்ரிஸ். இது வளர்ந்த நாடுகளுக்கு நல்லது, ஆனால் வளரும் நாடுகளுக்கு இது நல்லது இல்லை அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? பாரோயிங், வெளிநாட்டில் கடன் வாங்குவது அப்படின்னு சொல்லுவோம். இன்டர்நேஷ்னல் பாரோயிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் மே காஸ் எ டெஃபிஷியன்ட் இன் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட். வெளிநாட்டில் இருந்து கடன் அதிகமாக வாங்குகிறோம் அப்படின்னா அது பற்றாக்குறையான பிஓபியை நமக்கு காட்டும் அப்படின்னு சொல்கிறோம். When the international borrowings is heavy, a country's BOP will be adverse since it repays loans with interest. கடன் அதிகமாக வாங்கணும் அப்படின்னா பிஓபி ரொம்பவே பாதிக்கப்படும். ஏன்னா அது மட்டும் இல்லாமல் லோன் ரீபே பண்ணும்போது இன்ட்ரெஸ்ட்டோடு ரீபே பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லுவோம். Serving of debt is a huge burden. This is why the UDCs are forced to borrow more. இந்த கடனை திருப்பி கொடுக்கறது ஒரு பெரும் பிரச்சனை. அதனால தான் யூடிசிலாம் அதிக கடனை வாங்குறதுக்கு தள்ளப்படுறாங்க அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? டெக்னாலஜிக்கல் பேக்வேர்ட்னஸ், தொழில்நுட்ப பின்னடைவு அப்படின்னு சொல்லுவோம். டியூ டு டெக்னாலஜிக்கல் பேக்வேர்ட்னஸ் த பீப்புள், நம்ம கண்ட்ரி சொல்லியிருக்கோம், ஆர் அனேபிள் டு யூஸ் த எனர்ஜி சோலார் அன்அவைலபிள் வித் தம். As a result, they import huge petroleum products from foreign countries, increasing in the trade deficit. நம்மகிட்ட டெக்னாலஜி அந்தளவுக்கு இல்லாததுனால நம்ம சோலார் எனர்ஜி நம்ம பயன்படுத்த முடியல. அதனால் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் நம்ம அதிகமாக டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி இங்கே சொல்லியிருக்காங்க. சரிங்களா? குளோபல் பாலிட்டிக்ஸ், பன்னாட்டு அரசியல். த ரிச் கண்ட்ரிஸ், எக்ஸாம்பிள் யூஎஸ்ஏ சொல்லியிருக்கு, நீட் டு செல் தர் வெப்பன்ஸ் டு ப்ரொமோட் தர் எக்கனாமி அண்ட் ஜென்ரேட் எம்ப்ளாய்மெண்ட். அதாவது வெப்பன்ஸை சேல் பண்ணி அவங்களோட பொருளாதார நிலையை உயர்த்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஹென்ஸ் வார்ஸ் பிட்வீன் கண்ட்ரிஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஈரான், ஈராக், பாகிஸ்தான் அண்ட் இந்தியா ஆர் ஸ்டிமுலேட்டட். அதன் காரணமாகவே ஈரான், ஈராக், இந்தியா, பாகிஸ்தான் மாதிரி கண்ட்ரிஸ்க்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த விரோதங்களை தூண்டுதல் படுத்தி அவங்களோட பொருட்களை சேல் பண்ணுறதுக்கான வழிவகுத்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கு. The poor countries are forced to buy the weapons from weapon-rich countries using their export earnings and credit trade deficits. So thus UDCs are trapped forever. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் யூடிசிலாம் ரொம்பவே ட்ராப் ஆகிருக்காங்க அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, நவ் மெஷர்ஸ் ஆஃப் கரெக்ட் பிஓபி டிஸ்இக்விலிபிரியம். ஏன்னா இந்த மெஷரில் பிஓபி டிஸ்இக்விலிபிரியமாக கரெக்ட் பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு டிப்ரிஷியேஷன். சரிங்களா? பண அளிப்பு சுருக்கம் அப்படின்னு அர்த்தம். டிப்ரிசியேஷன் தான் பண அளிப்பு சுருக்கம். டீவேல்யூவேஷன், பண மதிப்பு குறைப்பு. இம்போர்ட் கண்ட்ரோல், இறக்குமதி கட்டுப்பாடு. எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன், ஏற்றுமதி ஊக்கம் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸ்சேஞ்ச் கண்ட்ரோல்ஸ், செலாவணி கட்டுப்பாடுகள். ப்ரொடக்ஷன் ஆஃப் இம்போர்ட் சப்ஸ்டியூட்ஸ், இறக்குமதி பதிலீட்டு பண்டங்கள் உற்பத்தி செய்தல் அப்படின்னு சொல்லுவோம். ப்ரொடக்ஷன் ஆஃப் எந்தெந்த பொருட்களை நம்ம இம்போர்ட் பண்ணுறோமோ அந்த இம்போர்ட் ப்ராடக்ட்டுக்கு பதிலாக ஒரு சப்ஸ்டியூட்டான ஒரு ப்ராடக்ட் நம்ம கண்ட்ரிலே உருவாக்குறது. மானிட்டரி பாலிசி, பணக்கொள்கை. கேபிட்டல்
இம்போர்ட் அப்படின்றது மூலதன இறக்குமதி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே சாரி இம்போர்ட்டுக்கான ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் இருக்கணும். அதேமாதிரி எக்ஸ்போர்ட்டுக்கு இந்த கான்செப்ட்ஸ்லாம் இருந்தது அப்படின்னா நம்ம பிஓபியை கரெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த கான்செப்டை வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.